ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் நேரமாகவே வந்திருந்தேன். சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தர்ணிகாவை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு வந்திருந்தேன். ஸோ டெஸ்ட்டு கொடுத்துட்டு ரிப்போர்ட் வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து வீட்டிலேருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அவங்களும் ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. மத்தியானத்துக்கு சேர்த்து இன்றைக்கி காலையில் சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு மட்டும் மத்தியானம் வந்து வச்சா போதும். முருங்கை அரைச்சி விட்டு குழம்பு, பொடலங்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பீக்கங்காய் கடைஞ்சி மினி இட்லி வந்து ஊற்றிருந்தேன். அதே வந்து தர்ணிகாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக கடலக்காய் சட்னி மட்டும் எக்ஸ்ட்ரா அரைச்சிருந்தேன் காலைல டிஃபனுக்கு. ஸோ சாப்பிட்டு அதுக்குமேட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். எல்லாமே நார்மலாக இருக்குது. ஃபுட்டில் வேணால் நீங்கள் இதை மாற்றி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வேறு டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சங்ககிரியில் சென்னை சிக்ஸோட எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க. ஆடியோ ஆஃபரோட 4 டேஸ்க்கு போட்டிருக்காங்க. சரி ஹாஸ்பிட்டல் வந்து சும்மா ரிலாக்ஸாக அப்படியே போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து இருந்துச்சு. மெயினாக நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா 150 ரேஞ்சிலேருந்தே இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு மெட்டீரியல்லாம். அதே மாதிரி ப்ளவுஸ் பிட் பார்த்தீங்கன்னா மெயினாக அது வந்து அந்த காட்டனு, அதுக்கப்புறமேட்டு இந்த டிசைனர் காட்டன்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி, அதுக்கப்புறமேட்டு ஃபுல் வாயில் இல்லை நிறையா ப்ளவுசஸ்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 80 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்ச் தான் ஒரு மீட்டரில் இருந்துச்சு. ஸோ நமக்கு இப்போ ட்ரெஸ் எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை. ஆனால் உள்ளார போனதுக்கப்புறமேட்டு வாங்கலாமான்னு தோணுச்சு. ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எதுவுமே வாங்காமல் சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கும் ஹாஃப் டேவாக, ஸோ எல்லாம் மத்தியானம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தர்ணிகா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமேட்டு நேராக பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 பேத்தையுமே வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா 2-3 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாங்க. சரி ரிலாக்ஸ் ஆகட்டும்னு வெளில கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆனால் அந்த வேஃபில் மட்டும் எனக்கு நானே அடுத்த டைம் மிஷின் வாங்க போகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரேட்டை கொடுத்துலாம் இந்த மாவு தோசை தான் ஆக்சுவலாக அது ஜஸ்ட் மேலே ஒரு டிசைன் வந்திருக்குது அவ்வளோதான். அது சாக்லேட் ஊற்றி கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ ரேட் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் சரி 2 பேரும் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது அப்புறமேட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலும் போயிருந்தோமா, போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வர வழியில் கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் 2 பேர்த்துக்கும் பசிக்குதுனாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.